ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். அப்கமிங் வீடியோன்னு போட்டிருந்தேன் மோர்கூழு. பட் என்னால் பாதி தூரம் தான் வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போக முடியல. சரிம்மா, நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஃபேனை போட்டு டீல் சேரில் உட்காந்துக்குங்க, நானே பண்ணுறேன்னாங்க. பட் ஆனால் ஷூட் பண்ண முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. அவங்களே பண்ண போகிறாங்க. பண்ணி முடிச்சுட்டு நான் அப்புறம் போடுறேன். சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எப்படி எப்படி பண்ணணுன்னு. மோர்கூழு எப்படி பண்ணணுன்னா, முதல்ல தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் எலுப்பை சட்டியில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதை போட்டுட்டு இந்த ஊறுகாய் மிளகா இருந்ததுன்னா அது காரம் இல்லாமல் இருந்தால் பிச்சு போடலாம். சப்போஸ் காரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். போட்டுட்டு அப்படியே வறுத்துக்கணும். நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, நேற்றுக்கு நைட்டு தொட்டுக்கிறதுக்கு வறுத்தோம். அது இருந்தது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் என்ன சொல்கிறது, காரமாக இருந்தது. அதனால் மேல் தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை நல்லா அப்புறம் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு கொஞ்சம் நீர்க்க நல்லா கரைச்சிக்கணும். ஒரு புளிப்பு மோராக இருந்தால் ரொம்ப நல்லது. அதை கரைச்சிட்டு ஒரு பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி போடலை, இந்த மோர் மிளகாயே போகிறோம் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ அது நல்லா கலரணும். அந்த இது போகணும், பச்சை இது போக கலரணுன்னா மோர்கூழு நல்லாயிருக்கும். இன்னொரு விதம் என்னென்னா, நம்ம அரைச்சி வச்சிடணும். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அரைச்சி மாவு வச்சுட்டேன்னா ஒரு நாள் 2 நாள் கழிச்சு நல்லா புளிச்சிடும். அந்த புளிப்பு மாவுலேயும் இந்த மாதிரி நீர்க்க கரைச்சி அதுக்கு மோர் விடணுங்கிற அவசியம் இல்லை. அதுவே புளித்ததுனால நீங்கள் இதே மெத்தடு தான். நல்லா நீர்க்க கரைச்சிட்டு கலர்னா அது இன்னும் அரைச்சதுனால முழுக்க இந்த அரிசி மாவை விட அது இன்னும் நல்லாயிருக்கும், முழுக்குன்னு இருக்கும். எங்கள் அம்மா எப்படி கொடுப்பான்னா, இதில் கொடுப்பா. வாழை மடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது. அப்புறம் அரிசி உப்புமா, நல்லா கொல்லையில் வாழைப்பூ இருக்கும். அந்த மடலை கீழே விழுந்துருக்கும். இல்லைன்னா அதை பிச்சுன்னு வருவா. அதை பிச்சுன்னு எங்கள் எல்லாருக்கும் கொடுப்பா. அந்த ஞாபகம் இருக்குது இன்னும். என்ன பண்ணுறது, அம்மாவோட ஞாபகங்கள்லாம் போயின்னு இருக்கு. இப்போ பாருங்களேன், எனக்கு இன்றைக்கி பண்ணலான்னு பார்த்தா என்னால் முடியல. பாதி தூரம் வந்தோடனே ரொம்ப டயர்டாகிடுது. அதனால் வீல் சேர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வீல் சேரை போட்டு, வீல் சேர் கிச்சனுக்குள்ளே போகல. அது போச்சுன்னா அங்கேயே உட்காந்து இந்த வீல் சேரில் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வரைக்கும் போயிடலாம். அதனால் அவங்க காலையிலேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் நானே பண்ணுறேன், உங்களால் முடியாது. நான் தான் இல்லை வரேம்மா, எனக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ்லாம் வேணும், அதனால் நான் வீடியோ நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் முடியலை. டெய்லி இப்படி தான் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அப்புறம் இந்த மாமி கேட்ட இது போடுறேன், வத்த குழம்பு மறந்து போயிடும். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு, அந்த கிழங்கு ஞாபகம் இல்லை பாருங்க. இப்போ அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ராதே கிருஷ்ணா, நமஸ்காரம். தொடரும்.